अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद। அல்லாஹ்வின் பேரருள் அல்லாஹ் நம்மை முஃமினாகவும் முஸ்லிமாகவும் படைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லும் சிறப்பு என்ன என்று பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்கும் நபி மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே நீங்களும் முஃமினான நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க என்று சொல்கிறான். அன்பர்களே, அல்லாஹ் குர்ஆனில் நம்மை நபி மீது ஸலவாத் ஓதச் சொல்லியிருக்கிறான். ஏனென்றால் இந்த ஸலவாத்தின் சிறப்பு தொழுகை, நோன்பு இது போன்று எந்த அமல்களுக்கும் இந்த சிறப்பு இல்லை. எனவே அல்லாஹ் நான் தொழுகிறேன் நீங்களும் தொழுங்க என்று கூறவில்லை. நான் நோன்பு வைக்கிறேன் நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று கூறவில்லை. நான் ஸலவாத் சொல்கிறேன் எனவே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்று கூறுகிறான் அல்லாஹ். ஒருமுறை நபியிடம் உமைமின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். வந்து நபியிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எவ்வளவு அதிகமாக ஸலவாத் ஓதட்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கூறினார்கள், நீங்கள் நாடிய அளவிற்கு அதிகமாக ஓதுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு உமைமின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய ஓய்வு நேரத்தில் கால் பகுதி மற்றும் உங்கள் மீது ஸலவாத் ஓதட்டா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அதற்கு நபி பதிலளித்தார்கள், இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஓய்வு நேரத்தில் ஒரு அரை பகுதி நேரங்கள் உங்களுக்காக உங்கள் மீது ஸலவாத் ஓதட்டா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அதற்கு நபி மறுபடியும் கூறினார்கள், இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்குத்தான் நல்லது என்று கூறினார்கள். அதற்கு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஓய்வு நேரங்கள் முழுவதும் உங்கள் மீது ஸலவாத் ஓதட்டா என்று கேட்டார்கள். அப்படி ஏதோ நீங்கள் ஓதினால் உங்களுக்கு கவலைகள் நீங்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள். எனவே நம்மளும் நம் ஓய்வு நேரங்கள் முழுவதும் நபி மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து நம் கவலைகளை நீக்கிவிடுகிறான். எனவே அதிகமாக ஸலவாத் ஓதும் பாக்கியம் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன்.